சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அக்யூஸ்ட் ஏஎல் உதயா, யோகி பாபு அண்ட் அஜ்மல் இவங்க 3 பேர் நடிச்சிருக்கக்கூடிய படம். இந்த படம் ட்ரெய்லர், இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது லைட்டாக இந்த கைதி பட ஸ்டைல் இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் வந்துச்சு. ஒரு கைதி ஒரு கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற இடத்துல வந்து சில கூலிப்படைகள்லாம் வந்து இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் கூட வர போலீஸ்காரங்களே இந்த எஸ்கார்ட்டா வரவங்களே வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் வந்துட்டே இருக்காங்க. ஒரு கேங்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவர் எங்கேயுமே வந்து சாகலை. கூட வந்து ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் துணிஞ்சு அவரை காப்பாற்றி கூட்டு போறாரு கோர்ட்டுக்கு. அங்கே கூட்டு போனாலும் அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொன்ன கதையை வச்சு ஒரு ராவான படம் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்காக கைதி லெவலுக்கு நம்ம இப்போ பேசக்கூடிய படமா இந்த படம் அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த பழைய ஒரு ஃபார்மெட் இருக்கும் 2010-15 அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக 5 பாடல்கள் வேணும். 5 பாடல்களும் வந்து இந்த தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஓப்பனிங் சாங், ஐட்டம் சாங், அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர் சாங், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்க்கு ஒரு குத்து சாங். இந்த மாதிரியான ஃபார்மெட் வச்சு ஹீரோ என்ட்ரி, ஹீரோ கமர்ஷியலாக மாஸ் பண்ணுவார். இந்த லேடிஸ் செட்லாம் வந்து ஜாலியாக இருப்பார். அக்கா அப்படின்லாம் கூப்பிட்டு ஒரு மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஓகே, என்ன இது, ஏன் இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு நல்லா கொண்டு போயிருக்க படத்தை வந்து கமர்ஷியல் ஆங்கிள் போட்டு மசாலா அடிச்சு ஒரு 4-5 லேயர் மசாலா போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்கு படங்கள் வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாயிரும். அந்த அளவுக்கு வந்து பாலகிருஷ்ணா படமே வந்து தோத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இந்த ஆதங்கம் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதையை எடுத்து ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அஜ்மல் அவர்கள் வந்து உண்மையிலேயே சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அவருடைய கேரக்டர் என்னவோ அதுவாக சூப்பராக நடிச்சிருந்தாரு. இடையில மட்டும் வந்து ஒரு குத்துப்பாட்டு மட்டும் ஆடிட்டு போனார். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யோகி பாபு காமெடி வந்து உண்மையிலேயே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிறைய படங்கள் ஆன்லைனர் அடிப்பாரு. பார்க்கும்போது சமோசா முக்கா, பண்ணி முஞ்சோயா இந்த மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வராரு. இதுல பண்ண காமெடி எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் அந்த கேரக்டருமே வந்து ஒரு அன்வான்ட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லாட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் ஒரு கைதிக்கும் ஒரு போலீஸ்காரருக்கும் இந்த அளவு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது கமர்ஷியல் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சாப்பிட போவாங்க, சாப்பாடு கிடைக்காது, கைதியே வந்து சமைக்க சொல்லுவாங்க. என்ன பாலாஜிக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருக்க டைமில் ஒரு குத்துப்பாட்டு வேணும். ஒரு லேடிஸை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க. அங்கேயும் வந்து போலீஸ்கார் சும்மாலாம் உட்கார மாட்டார் அஜ்மல். அவரும் வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார். ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஏஎல் உதயா இவர் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தலைவா படத்தில் வந்து வில்லனா வந்து பண்ணியிருப்பாரு. அவருடைய நடிப்பு எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் லீட் ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபுல் பேக்கடு கமர்ஷியல் படமாக ஃபர்ஸ்ட் பண்ணது அக்யூஸ்ட் தான். ஹீரோக்கான எல்லா திங்ஸும் பண்ணுறாரு. அங்கங்கே காமெடி ஜோக்கு சாரி 2 ஒன்று தான். அப்புறம் டான்ஸ் ஆடுறாரு. எல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக கிடையாது. ஏன்னா நம்ம பழைய பார்த்த படங்கள் மாதிரி தான் எல்லா படத்தையும் ஃபீல் ஆகுது. 2005 to 10 வரைக்கும் காலகட்டத்தில் ஒரு சினிமா பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த சவுண்டெல்லாம் எக்கோ அடித்து பேசுறது, அதை டப் பண்ணுறதுலாம் எக்கோ அடித்து பண்ணுறது, இந்த மாதிரியான சில பேட்டர்ன்லாம் இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வர வேண்டிய படம் கொஞ்சம் மாறி இங்கே வந்துருச்சோ அப்படிங்கிற ஃபீல் வருது. மாறி வரல, இந்த காலகட்டத்தில் அந்த பேட்டர்னில் எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஒரே ஒரு சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு, ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த கைதியை கொல்றதுக்காக சில கூலிப்படை வருவாங்க. அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும்தான் படத்தில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. யோகி பாபுடைய காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவு ஃபீல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டெபியூட்டன்ட் டைரக்டர் பிரபு சீனிவாஸ் அவர்கள் இயக்கியிருக்காரு. ஒரு ராவான சூப்பரான படத்தை வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா ரிவ்யூக்கள், சினிமா செய்திகள் வரும். சேனல் 5 சினிமா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.